நேயர்களே வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் உடை ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். நான் முதலே சொன்னேன், அதாவது நம்ம முதல்ல இந்த மது ஒரு பெரிய கேடுன்னு சொன்னேன். இரண்டாவது நம்முடைய கல்வி நல்லொழுக்க இல்லாத கல்வி இன்னைக்கு இருக்கு. நக்காலை கல்வி திட்டத்தில் உட்பட்ட மனப்பாட கல்வி இருக்கு. மாணவர்கள் மத்தியில் விளையாட்டு இல்லை, நன்னெறிகள் போதிக்கப்படுறது இல்லை. இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் காரணமா இருக்கும்போது இந்த உடைன்றதும் அதுல ஒரு காரணம்ன்றது மறுக்க முடியாது. உடைன்றது இன்னைக்கு பொது இடங்கள்ல அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் ஆபாசமாக உடை அணிந்து வரும்போது அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களுக்கு ஒரு 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 ஆரம்பமா இருக்குது. அதாவது அது என்ன முழுமையான காரணம் சொல்ல மாட்டேன், ஒரு ஆரம்பமா இருக்கு. அந்த உடை கலாச்சாரம்ன்றது நம்ம நாட்டினுடைய உடை கலாச்சாரம் கிடையாது. அதாவது அப்படின்னா மேற்கத்திய நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த உடை கலாச்சாரத்தை இன்னைக்கு ஆண்களா இருந்தா கூட அதை நம்முடைய பாரம்பரிய உடை பார்த்தீங்கன்னா நம்ம வேஷ்டி கட்டினா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் கிளப்ல சொன்னாங்க. அதுக்கு நம்ம கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே இன்னைக்கு அந்த கிளப் இன்னைக்கு இறங்கி வந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சரை அறிவிச்சாங்க. ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அதாவது நம்முடைய பாரம்பரிய உடை, நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்தணுன்ற நோக்கத்துல, நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கணுன்ற நோக்கத்துல ஒரு விஷயங்கள்லையும் ஏதோ வெளிநாடு தான் மிகப்பெரிய நாடு, வெளிநாட்டுல எல்லாம் நல்லவங்க, நம்ம நாட்டுல ஒண்ணுமே கிடையாது, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு போன்ற தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா அதை விதைக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் விதைக்கப்படும் போது நம்மளே ஓஹோ வேஷ்டினா அது ஏதோ இது போல் இருக்குது, ஜீன்ஸ் தான் நல்லது போல் இருக்குது, அது ஒரு சாதாரண ஒரு ஆஃப் டிராயர் போட்டு போனது நல்லது போல் இருக்குது அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்திற்கு இன்னைக்கு இளைஞர்களும் பெண்களும் அதுக்கு ஆட்படுறாங்க. சரி, ஆபாச உடைகள்லாம் எந்த மாதிரி உடைகள் இந்த மாதிரி சொன்னீங்களா? ஆபாச உடைகள் எந்த மாதிரி உடைகள்? உடலுடைய அங்கங்களை மறைக்கிறதுக்கு தான் உடையை தவிர உடலுடைய அங்கங்களை வெளிப்படுத்தி அது உடலுடைய அங்கங்களை மத்தவங்க பாக்குற மாதிரி. இந்த இடத்துல அந்த காலத்துல சங்க இலக்கியங்கள்ல ஒரு பெண்ணோட உடல் அங்கங்கள் சேலையில் மட்டும்தான் உடல் அங்கங்கள் அத்தனையும் கவர்ச்சியாக வெளிப்படுதுன்னு எல்லா கவிஞர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாடல்ல கூட பாடலே வந்திருக்கு, உங்களுக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும். அப்ப அப்ப சேலை கட்டி இருக்கப்ப கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா? கற்பழிப்பு சம்பவம் மாடர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் சமீப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நீங்க பத்திரிகைகளை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்முறை, இந்த கற்பழிப்பு போன்ற விஷயங்கள் பெரிய அளவுல கிடையாது. இது எனக்கு தெரிந்த ஒரு 10-15 சொல்லப்போனா 10 ஆண்டுகளா சொல்லலாம். இப்பதான் அதிக அளவுல குறிப்பா இந்த மதுவின் காரணமாகவும் இது போன்ற ஆபாச உடை காரணமாகவும் மாணவர்களுக்கு இளைஞர் நன்னறி போதிக்கப்படாதன் காரணமாக தான் இந்த மாதிரி இந்த பாலியல் வன்முறைகள் போன்ற விஷயங்கள் ஆரம்பித்துக்கின்ற நான் சொல்றேன். மதுனா இப்ப மது டாஸ்மாக் மூலம் வருமானம் வரனால கவர்மெண்ட் இதை எடுத்து நடத்து. ஏன் இது மது ஃபுல்லா ஒழிச்சா இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாது? அதாவது மதுவை முழுக்க முழுக்க தடை செஞ்சா இது போன்ற குற்றங்கள் குறையுன்றது என்னுடைய ஒரு அடிப்படையான காரணம். இந்த மது ஒரு மனிதனை மிருகமாக்குது. ஒன்று, இந்த மதுவை இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாக தடை செய்ய முடியும். அரசாங்கம் இந்த வருமானம் தேவையில்லை. இப்படி குஜராத்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மது விலக்கு வெகு காலம் அமுல் இருக்கு. ஒரு குஜராத் என்ற மாநிலத்தில் அமுல்படுத்தும் போது மற்ற நாடுகள்ல இப்ப குஜராத்ல பாத்தீங்கன்னா ஒரு கள்ள மது இருக்கலாம், மிக குறைவா தான் இருக்கும். அங்க பெரிய அளவுல மது விற்பனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இந்த மது கடைகளை திறந்து அது தனியார் அரசு அப்படின்ற விஷயத்துக்குள்ள நுழைய விரும்பல. அதனால அரசுக்கு வருமானம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த மது கடைகள் மூலமாக பணம்ன்ற வருமானம்ன்ற ஒரு விஷயத்தை தவிர கேடுன்ற விஷயம், இந்த கலாச்சாரம் அழியிற விஷயம், இந்த மது அருந்துறதுனால இது போல பாலியல் வன்முறை மட்டும் இல்லாம மது அறிந்தோட மனிதன் மிருகமா மாறிடுறான். அதனால இந்த மது கடைகள் அறவே மூடப்படணும். அல்லது குறைந்தபட்சம் ஒரு சில மாநிலங்கள் உள்ளது போல மாலை 5 மணி வரைக்கும் திறக்காம இருந்தா இந்த குற்றங்கள் ஓரளவுக்கு குறையும். ரெண்டாவது, இந்த ஆடை விஷயங்கள் கூட பொது இடங்களுக்கு வரும்போது அங்க அவைகள் தெரிகிற மாதிரி ஆடைகளை ஆண்களோ பெண்களோ அணிந்து வருவதை தவிர்த்தா நல்லதுன்னு நான் கருதுறேன். நீங்க சொல்லுங்க சார். இப்ப சார் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி ஆபாச ட்ரெஸ் எல்லாம் அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்தியா நீங்க கலாச்சாரமே இல்லாத நாடு அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க இந்தியாவில கலாச்சாரமே கிடையாது, கலாச்சாரம் பின்பற்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பத்துல எடுத்தோன்னே ஒரு பண்பாடு இல்லாம நாடு இருக்க முடியாது. இந்த பண்பாடு சாதிய பண்பாட்டு நான் இருக்கிறேங்க. அப்படித்தான் நான் சொன்னேன். இது ஒரு பண்பாடு தான். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற ஒரு பண்பாடு உலகத்துல எங்கேயுமே இல்ல. உலகத்துல எங்கேயுமே இல்ல. அந்த பண்பாடை பாதுகாக்க மேலை நாடுகள் மாதிரி உடைகள் அணிந்தா இங்க இந்த மாதிரி கற்பழிப்புலாம் நடக்கும். உடை பிரச்சனை பொறுத்த வரைக்கும் சொல்ல நான் உடை பிரச்சனை ஒரு காரணமா இருக்கலாங்கிற விஷயத்துக்கு நான் போகல. ஆனா அடிப்படை காரணம் சொல்லி பார்க்கணும். உடைகளாம் பின்தங்கிய காரணமா இருக்கலாம். ஆனா பாலியல் வன்முறை, பெண்களுக்கு கற்பழிப்புங்கிறது காலகாலமா நடந்துட்டு இருக்கு. கடந்த 10 வருஷமா ஏன் அதிகமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னா அந்த நிருபமா கேஸ் மாதிரி இன்னைக்கு பல பேர் பெண்கள் படிச்சு வெளில வந்துட்டதுனால தைரியமா குரல் எழுப்புற சக்தி அவங்களுக்கு வந்திருக்கு.
இப்பதான் மனமுறிவு அதிகமா போகுதுங்கிறதுனாலயே இப்பதான் பெண்கள் மோசமா இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பெண்கள் தங்களுக்கான உரிமைகளை அறிந்து கொண்டு ஒரு புருஷன் அடி வாங்கிட்டு இருக்க மாட்டேன், அவன் கட்டுப்பட்டு நான் இருக்க மாட்டேன், மாமியார் காரி பண்ற கொடுமையை பொறுத்துக்கிட்டு நான் வந்து அந்த காலத்து பொண்ணு மாதிரி வாழ மாட்டேன். இன்னைக்கு பெண்கள் வந்து வெளில வராங்க இல்லையா? இப்ப வெளில வரதுனாலே இப்ப இந்த பெண்கள் தான் இன்றைய கணவன்மார்கள் தான் மோசமானவங்க, அன்றைய கணவன்மார்கள் ரொம்ப வந்து இனிமையா மனைவி நடந்துக்கிட்டாங்க முடிவுக்கு வந்துட முடியாது. இன்றைக்கு வந்து அதிகமான புள்ளிவிவரங்களையும் அதிகரிக்குது, அதிகமான பெண்கள் தங்கள் கற்பழிப்புகளை பதிவு செய்யக்கூடிய வந்திருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த உடை விஷயத்துக்குலாம் போறதுக்கு முன்னாடி கற்பழிப்புங்கிறதுக்கு அடிப்படை காரணம் இங்க இருக்கிறது ஆணாதிக்க மனப்பான்மை தான். அதுல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். இங்க வந்து பண்பாட்டுனாலையும் சமயங்கள்னாலையும் உலகம் முழுக்க, நான் இந்து மதத்தை மட்டுமே சொல்ல, ஐயா கோச்ச கூடாது, கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம் எல்லாம் தான் வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு ஆணாதிக்க அமைப்பை கட்டமைச்சு வச்சிருக்கு. வந்து ஒரு பெண்களை வந்து அடிக்கிற உரிமை ஆண்களுக்கு இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது, இஸ்லாமிய கிறிஸ்தவ மதம் சொல்லுது, இந்து மதமும் சொல்லுது. அடி வாங்க பிறந்தவ தான் பொண்டாட்டி, அவளை அடிக்கலாம் உதைக்கலாம் என்ன வேணும் செய்யலாம் அப்படின்ட்டு. ஒரு தப்பு செஞ்சா பணவி அடிக்க என்ன செய்வாங்கன்னு பேசுற பெண்களே கூட உண்டு. அதனால இந்த ஆணாதிக்க மனோபாவம் இருக்கு இல்லையா, பெண்ணுங்கிறவர் நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு பொருள், அவர் போக பொருள், அவர் அறிவு பிண்டம் கிடையாது, அவர் கவர்ச்சி பிண்டம் அப்படிங்கிற கருத்தியல் திட்டம் நீங்க பரவப்படுது. அவ சமைக்கிறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் படைக்கப்பட்டிருக்க, அவளுக்கு வேற எந்த உரிமைகளும் கிடையாதுங்கிறது கவர்ச்சியை தூண்டுதுன்னு சொல்றீங்க. கவர்ச்சியை தூண்டு ரொம்ப பின்னாடியான காரணமா அதனால சொல்லிட்டு உட்காந்துருக்கலாமே தவிர, ஆனா அடிப்படையில் இருக்கிறது ஆணாதிக்க மன உணர்வு. அந்த ஆணாதிக்க மன உணர்வை இந்த கவர்ச்சியோட தூண்டி வரதா இருக்கக்கூடும். கூடுதல் பணி செய்யலாம், அந்த கவர்ச்சி உடைய கூடுதல் பணி செய்யலாம். ஆனா ஒரு கவர்ச்சி உடைங்கிறது ஒரு பெண்ணை கேலி பண்றதுக்கு வழிவகுக்கலாம், சீன்றதுக்கு வழிவகுக்கலாம். ஆனா கற்பழிவுக்கு வழிவகுமாங்கிற சந்தேகம் அப்ப கூட ஒரு பெண்ணை கற்பழிக்க அளவுக்கு போறதுக்கு ஒரு பெரிய மன துணிச்சல் வேணும். நீங்க வந்து ஒரு அழகான பொண்ணை பார்த்து ஒரு பையன் வந்து சும்மா ஒரு கமெண்ட் அடிக்கலாம், பாரு ரொம்ப பிரமாதம் வரேன்னு சொல்லலாம். ஆனா அதுவே வந்து ஒரு கையை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு போகலாம். ஆனா ஒரு கற்பழிப்பதற்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அவளை வந்து தனியான இடத்துக்கு கூட்டு போகணும், அதுக்கான பெரிய வேலை திட்டங்கள் செய்யணும், சாதாரண வேலை இல்லது. ஆனா ஒரு அடுத்த வச்சு கற்பழிக்க முடியாது, அவளை தூக்கிட்டு வேற எங்கேயாவது போகணும், அதுக்கான சூழல் கிடைக்கணும். அதனால கவர்ச்சி உடையும் கற்பழிப்பையும் இணைப்பது அவ்வளவு பொருத்தமா இல்ல. நானும் சொல்றேன் அதுவும் சில இடங்களில் காரணமாக இருக்கலாம். நானும் சொல்றேன் அதை மறுக்க விரும்பினா கவர்ச்சி உடை போடுவது வந்து ஆதரிப்பம் கிடையாது. மேற்கத்திய மாநில நான் வந்து உடல் முழுக்க மறைத்து கொண்டு வருவதுதான் ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி. நம்ம நாட்டுல வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப கவர்ச்சி உடையெல்லாம் இல்ல, நார்மலான உடைகள் தான். ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுல வந்து நான் கேக்குறேன்னா, அமெரிக்காவுல வந்து உங்களுக்கு அமெரிக்காவருடைய மேலை நாட்டவர்கள் அவங்களோட உடை நாகரிகம் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும்ல உங்களுக்கு. அவங்க நாட்டுலதான் வந்து கற்பழிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து இந்தியா திரும்பவும் நான் சொல்றேன், கற்பழிப்பு அதிகமா இந்தியாவோட அதிகமா இருக்கு நீங்க புரிஞ்சுக்காதீங்க. கற்பழிப்பு பதிவுகள் அங்க அதிகமா நடக்குது. இங்க கற்பழிப்பு பதிவே நான் அந்த புள்ளி விவரத்தை மறுத்த நானும் செய்ய முடியாது. இது நான் சொல்றது அரசு கொடுக்கிற அதிகாரப்பூர்வ புள்ளி விவரத்தின்படி 95 விழுக்காடு கற்பழிப்புகள் இந்தியாவில் பதிவு செய்யப்படுவதில்லை. அதை நான் முதல்ல பதிவு செஞ்சுட்டேன். அதை வச்சுட்டு தான் நீங்க பேச முடியும். அப்ப நீங்க ஒரு மாற்று புள்ளி விவரத்தை நீங்க எடுக்கணும். இதான் புள்ளி விவரம் கொடுக்குது. ஐநா புள்ளி விவரத்தை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, எதை நீங்க ஒத்துக்குவீங்க? ஐநாவுடைய புள்ளி விவரத்தை ஒத்துக்க மாட்டீங்க, இந்தியா கொடுக்குற புள்ளி விவரத்தை ஒத்துக்க மாட்டீங்க. உங்கள்ட்ட மாற்று புள்ளி விவரம் நீங்க கற்பனையில பேசுறீங்க. நான் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்றேன், இந்தியால 95 விழுக்காடு கற்பழிப்புகள் பதிவு செய்யப்படுறது. அதான் பதிவு செஞ்சுட்டு நீங்க அமெரிக்கா முந்திருவீங்க. அது அடிப்படை விஷயம். இன்னொன்று, அமெரிக்காவில் ஆணாதிக்கம் இல்லைன்னு சொல்லல. இப்போ போன வாரம் நடந்திருக்குங்க அமெரிக்கால கல்லூரி நடக்கக்கூடிய கல்லூரி பையங்க கல்லூரி பொண்ணுங்களை கற்பழிக்கும் பொழுது அந்த கல்லூரி நிர்வாகம் பெங்களூர் நடந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் அதே மாதிரி தங்களுடைய கல்லூரி மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கற்பழிப்புகளை வந்து மூடி மறைக்க பார்க்கறாங்கன்னு பல கல்லூரிகள் அம்பலப்பட்டிருக்கு. டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டு இருக்கு. அமெரிக்காலையும் இதெல்லாம் உண்டு. அதனால அமெரிக்கால தான் கிடையாதுன்னு சொல்லல, அமெரிக்கால ஆணாதிக்கம் உண்டு, கற்பழிப்புகள் உண்டு, பெண்களை போக பொருளை பார்க்கக்கூடிய பார்வை உலகம் முழுக்க உண்டு. ஏன்னா எல்லா மதங்களுக்கும் இந்த பார்வை உண்டு அப்படிங்கிற முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதெல்லாம் முன்ன பெண்ணா இருக்கலாம் சில நாடுகள்ல. பெண்களை கடுமையான சட்டங்கள் கடுமையான தண்டனைகள் கொடுத்து குறைக்கலாம்ல, ஏன் குறைக்கல? கடுமையான தண்டனைகள் கொடுப்பது குறைக்க முடியாது. ஏன்னா ஆணாதிக்க மனப்போக்குங்கிறது ஒரு பெண்டி இருக்கு ஆண்டி இருக்குது. ஆணாதிக்க மனப்போக்கை குறைப்பதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா முதல் அடிப்படை கேள்வி. அப்ப நன்னறி வகுப்புனா ஒரு பெண்ணும் ஆணளவுக்கு சமமானவங்கிற வகுப்பை நீங்க பாடங்கள் எடுக்கணும். இது பெண்ணும் ஆணும் சமமற்றவள், பெண்கள் வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால இந்தியாவில் கேவலமா போச்சுன்னு சொல்ற மத தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கண்டிக்கணும். யாரு? நல்ல ஆன்மீகவாதிகள் கண்டிக்கணும். நல்ல ஆன்மீகவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி ஆணாதிக்கமா பெண்களுக்கு 3 வயசுல 4 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனாலதான் இந்தியா கெட்டு போச்சுன்னு சொல்ற ஆன்மீகவாதிகள் போய் நிக்கிறாங்க. அவங்க அதான் இங்க பிரச்சனை. ஆன்மீகவாதிகள் முழுக்க நான் மோசம் சொல்ல, ஆன்மீகவாதிகள் முற்போக்குக்காரங்க இருக்காங்க. சாதியை கண்டிக்கக்கூடிய ஆணாதிக்கத்தை கண்டிக்கக்கூடிய பாரதியார் மாதிரி ஆன்மீகவாதிகள் இங்க இருக்காங்க. ஆனா அவர்கள் சொல்ற நெறிப்படி நீங்க நடந்துக்கிறது இல்ல. அதான் நான் சொல்றேன், இப்ப ஆணாதிக்க வழிபட்ட சமூக அமைப்பை நீங்க கண்டிக்கணும். முதல்ல இந்த ஆணாதிக்கம் தான் அடிப்படை காரணம். நீங்க அடிப்படை காரணத்தை விட்டுட்டு நீங்க சின்ன சின்ன காரணங்களை போய் மாட்டிக்க கூடாது. பெண்ணை ஒரு போக பொருளாக கற்றுத்தரக்கூடிய சமூக அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, நம்ம இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தூக்கி எறியப்படணும், விமர்சிக்கப்படணும்னு நான் சொல்றேன். இது உலகம் முழுக்க இருக்கு. ஷேக்ஸ்பியர் அனாதிக்க கவிதைகள் எழுதியிருக்காரு, பெண்களை சிறுமைப்படுத்தியிருக்காரு. விமன்கிற ஒரு சொல்லையே வினை சொல்லாக்கி அடிமைப்படுத்துங்கிற பொருள் தன்னுடைய இலக்கியங்களை பயன்படுத்திருக்காரு. விமன்கிற பெயர் சொல்ல வந்து பெண் நின் பெயர் தான் கற்புக்கேடோ அப்படின்னு, கற்புக்கேடே நின் பெயர் தான் பெண்ணோ அப்படின்னு ஷேக்ஸ்பியரோட புகழ் வாய்ந்த கவிதைகள் எல்லாருக்குமே தெரியும். என்ன அதனால வந்து
இப்ப அந்த கற்பு நெறி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பெண்ணுக்கும் போதிக்கப்பட்டு அவ ஆணை சார்ந்து இருக்கணும், அவ ஆணுக்காகவே கடமைப்பட்டு கிடக்கணும். ஆனா ஆண் எப்படி வேணும் ஊர் மேலாங்கிற கருத்தியல் இருக்கு இல்லையா? இதை முதல்ல நீங்க அடித்து 2 பேரும் சமம்ங்கிற கருத்தை நம் ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு சொல்லி தரோமா? ஒரு பையன் கொண்டு வந்து செய்தித்தாளை கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்குறான், பால் பாக்கெட் கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறான். இந்த அடிப்படையான குடும்ப அமைப்பு இருக்கு இல்லையா? இப்ப பெண்ணை வந்து மட்டப்படுத்துற அமைப்பு. ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, போன உடனே சமயக்கட்டுக்குள்ள போயிடுறா. அவங்க சமயக்கட்டுல போனோம், ஏன் ஆண் வந்து சமயக்கட்டுக்குள்ள போக கூடாதா? இந்த ஏற்றத்தாழ்வான அமைப்பை நீங்க வச்சு கட்டி காக்குறீங்க இல்லையா? அவர் வந்து சொன்ன கருத்துக்கள் மாற்றம் சமத்துவம் வேணுங்கிறது நன்னறி. இந்த சமத்துவத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா சட்டத்துல கடுமையாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சிறிய கருத்து சொல்றேன். அவர் முதல்ல அந்த ஆன்மீக கருத்து சொன்னாரு. ராமானுஜருடைய வரலாறை படிச்சு பார்த்தா அவருக்கு தெரியும் ராமானுஜர் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வு கூடாது, ஆண்டவன் அனைவரும் சமன்ற கருத்துக்கள் ராமானுஜருடைய நூல்களை அவர் படித்தா தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு முதல்ல. இரண்டாவது வந்து இந்தியாவில தான் பெண்களை வந்து உயர்வாக மதிக்கிற ஒரு நாடு. உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த நாட்டில தான் நாட்டினுடைய பாரத பிரதமரா வந்து இந்திரா காந்தியை கொண்டு வர முடியுது. உடனே பாரத பிரதமரா வந்தா போதாதா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு பல்வேறு நாடுகள்ல ஒரு பெண்ணை வந்து நாட்டினுடைய தலைவராக கொண்டு வர முடியாது. இரண்டாவது இந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா ஒரு பெண் வந்திருக்காங்க. நம்முடைய இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சமீப காலங்கள்ல அதிக மதிப்பெண் பெறக்கூடிய பாத்தீங்கன்னா மாணவிகள் தான் அதிகமா மார்க் எடுக்கிறாங்க. நீங்க 10th இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி, அதே மாதிரி பொறியியல் படிப்பு, மருத்துவ படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு போன்ற படிப்புகள்ல அதிகமான மதிப்பெண்கள் வந்து பெண்கள் தான் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து, பஸ் ஓட்டுறதுல இருந்து, விமானம் ஓட்டுற வரைக்கும் இன்னைக்கு பெண்களை உயர்த்தி இருக்கிற ஒரே நாடு நம்முடைய நாடு தான். கல்வி மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, உயர்ந்த பதவிகள் மட்டுமல்ல, இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா பெண் பார்க்க நம்ம போனோம்னா பெண் கண்டிஷன் போடுறாங்க. பெண் ஆணுக்கு ஆண் பார்க்க போக மாட்டீங்களோ? நம்மளோட பண்பாட்டுல அப்படி ஒரு விஷயம் ஒரு பெண் கண்டிஷன் போடுறாங்க. உங்க அப்பா அம்மாவோட ஆதிக்க பண்பாடு. நீங்க ஆமா, ஏன் பொண்ணு பையன் பார்க்க நீங்க பெண்கள் போங்க, நீங்க போக மாட்டீங்களா? பெண்கள் தான் போய் வந்து பெண் பெண்ணை பார்க்க போனாலும் பெண் ஆணை பார்க்க போனாலும் பெண் தான் நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்துல இருக்காங்க. இன்னைக்கு ஆண் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி கணவன் வேண்டும், என்னுடைய கணவனுக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கணும், என்னுடைய கணவனுக்கு சொந்த வீடு இருக்கணும், இந்த விதமான வேலை இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு பெண்கள் இருக்கிறத நம்ம பரவலா பாக்குறோம். இன்னைக்கு ஒரு 20,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிராஜுவேட் படித்த ஆணுக்கு பெண் கிடைக்கிறது கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல படிச்சு இன்னைக்கு பெண்கள் பரவலா யார் என்ன படிச்சிருக்குன்னு கேட்டா கூட நான் பிஇ படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், MCOM படிச்சிருக்கேன், MCA படிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம நாட்டுல அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல, இந்தியாவில தான் பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம உயர்த்தி இருக்கிறோம் பெண்களை. பெண்கள் நன்றாக படித்து நன்றாக முன்னுக்கு வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு சாதாரண இன்னைக்கு எங்க பேட்டி கண்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க வந்து விளங்கி இருக்கீங்கன்னா இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த நாட்டினுடைய பண்பாடு, பெண்ணை உயர்த்திய நாடு இது. இந்த நாட்டில தான் இது சாத்தியம். இந்த நாட்டில தான் இந்த பெண்களை உயர்த்தி இன்னைக்கு பிளேன் ஓட்டுறதுல இருந்து, ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து, நாட்டுடைய பிரதமர் ஆகிறது, நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறதுல இருந்து பெண்ணை உயர்த்திய நாடு நம்ம நாடு. நம்ம நாடு வந்து பெண்களை உயர்த்தல, பெண்களை அடிமைப்படுத்தி சொன்னா ஒருவேளை ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பெரிய சமூக மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கு பெண்கள் தான் இந்த நாட்டில் இருக்காங்க. நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். இப்ப வந்து பெண்கள் உயர்த்திருக்காங்க, அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். பெண்களுக்கு வந்து 33% ஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து பண்ணிருக்காங்க. புது செய்தியா இருக்கு. எப்ப 33 விழுக்காடு கொடுத்தாங்க பெண்களுக்கு? 33 விழுக்காடு தான் கொடுத்திருக்காங்க. எங்க கொடுத்திருக்காங்க? 50% அர்த்தநாரீஸ்வரராக சிவன் வந்து பார்வதி கொடுத்தாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் பத்தி அவங்க கேக்குறாங்க. அர்த்தநாரீஸ்வரர் கேட்கல, நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக பெண்களுக்கு கொடுக்கவில்லைங்க. பெண்களுக்கு 33% இல்ல, பெண்களுக்கு 50% கூட விரைவில் கொடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? ஆணும் பெண் சரிநிகர் சமானமாக இருக்கக்கூடிய ஒரே நாடு நம்முடைய இந்திய நாடு தான். பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் அவர் சொன்ன மாதிரி ஒரு காலத்துல பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பெண் உரிமைன்றதை போற்றி பாதுகாக்கக்கூடிய, பெண் உரிமையை பேணி காக்கக்கூடிய, பெண்களுக்கு அனைத்து உரிமைகளும் தரக்கூடிய நாடாக நம்முடைய இந்திய நாடு தான் உலக நாடுகளில் விளங்குது. இதுல வந்து பாதுகாப்பு தானே சார். இப்ப வந்து இப்ப இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுறாங்களா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்து ஏன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஆக்ஷன்? இவ்வளவு வந்து இந்த நாட்டோட முதலமைச்சரா வந்து ஒரு பெண் இருக்காங்க, எல்லாமே ஒரு போற்றக்கூடிய விஷயம் தான். அப்படி இருக்கிறப்ப வந்து ஏன் வந்து இந்த கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டுட்டு வந்தா இந்த குற்றங்களை குறைக்க முடியாதா? இப்ப சவுதி அரேபியா எல்லாம் பாத்தீங்கன்னா உடனடி தண்டனைகள் கொடுக்கறாங்க. நம்ம நாட்டிலே சட்டங்கள் இருக்கு. என்ன பிரச்சனைனா
இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா, சட்டத்தை நடைமுறைப்படுத்து. சட்டங்கள் வந்து கற்பழிப்புக்கு தண்டனை, பாலியல் வன்முறைக்கு தண்டனை, ஈவ்டீசிங் தண்டனை, எல்லாத்துக்கும் தண்டனைகள்ன்றது நம்ம சட்டத்தில் இருக்கு. நம்ம பீனல் கோட்ல இல்லாம இல்லை. நம்ம நாட்டில் என்ன ஒருன்னா, கைது பண்ண உடனே ஒருத்தரை கைது பண்றா வச்சு, ஒரு பாலியல் வன்முறையோ ஒரு கற்பழிப்பு கைது பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 14 நாள்லயோ ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்றாங்க, வக்கீலை வச்சு ஜாமீன்ல வந்துடுறாங்க. ரெண்டாவது, இந்த நாட்டில் வந்து அது ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து யார்கிட்ட பணம் இருக்கோ அந்த பணம் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு சட்டத்தை வளைக்கக்கூடிய தன்மைன்றது அது ஒரு வருத்தமான விஷயம். இந்த பணத்தின் காரணமாக, பண பலம் அல்லது அவர்களுடைய பின்புலம் காரணமாக சட்டத்தை வந்து வளைச்சி அவங்க வந்து இதுல தப்பிக்கிறாங்க. அது வந்து சட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சட்டம் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு அப்ப நீதித்துறையும் காவல்துறையும் சட்டங்களை பின்பற்றவில்லை. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஒருத்தர் கற்பழிப்பு கூட்டத்தில் ஈடுபடுறாருன்னா அவருக்கு உரிய தண்டனையை பெற்று தரக்கூடிய விஷயத்தை, கற்பழிப்பு வழக்குல கைது செய்யப்பட்டவங்க அடுத்த ஒரு மாசத்துல வந்து ஜாமீன்ல வராங்க. அதுக்கான ஜாமீன்ல விடக்கூடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்து, கற்பழிப்பு வழக்குல யார் கைது செய்யப்படுறாங்களோ அடிப்படை ஆதாரம் இருந்தா குறைந்தபட்சம், அதுக்கு சவுதி அரேபியா மாதிரி போன்ற நாடுகளை பின்பற்றலாம்ல. அதாவது சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இல்ல, நம்ம நாட்டையே நம்முடைய சட்டங்கள்லயே கடுமையான சட்டங்கள்லாம் இருக்கு. அந்த சட்டத்தை இன்னும் கடுமைப்படுத்தி குறைந்தபட்சம் 1 ஆண்டு காலம் இந்த மாதிரி வழக்குல வந்து அவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொண்டு வந்து, ஒரு சின்ன தவறு இல்லை, அது பெரிய தவறு. ஒரு ஈவ்டீசிங்கா இருந்தாலும் சரி, பாலியல் வன்முறையா இருந்தாலும் சரி, கற்பழிப்பா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் தீர்மானம் போட்டு இன்னும் இந்த சட்டத்தை, அதிகமான சட்டத்தை ஒடுக்குமுறையை உருவாக்கி பெண்களை காப்பாற்றன்றது தான் என்னுடைய விருப்பம். அதாவது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் ஒரு சின்ன ஒரு ஈவ்டீசிங் கூட பாதிக்கப்படக்கூடாது. அந்த ஈவ்டீசிங் பண்ணக்கூடிய ஆண் யாராக இருந்தாலும், அவன் இளைஞனாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், படிக்காக இருந்தாலும், அவன் எந்த ஜாதி மதம், அவன் மீது கடுமையான தண்டனை கொண்டு வந்து ஜாமீன் இல்லாத கேஸ்ல அவன் உள்ள போனது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடரும்.